வணக்கம். இது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். வங்களா விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு தெற்காக இன்றைய தினம் காலை புதிய காற்று சுழற்சி உருவாகுவது உறுதியாகியுள்ளது. இந்த காற்று சுழற்சி இன்றைய தினம் நள்ளிரவு அல்லது நாளை காற்றழுத்தமாக மாறும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதேவராஜா இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது: வங்களா விரிகுடாவில் நாளைய தினம் காற்று சுழற்சி உருவாகின்றமை உறுதியாகியுள்ளது. இது எதிர்வரும் 10ஆம் திகதி இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவடைய சாத்தியங்கள் உள்ளன. தற்போதைய நிலையில் இது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் இருந்து சற்று தொலைவாகவே கடற்பகுதியில் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதன் நகர்வு திசை மற்றும் வேகம் அதுக்கு கிடைக்கும் மறைவெப்ப சக்தியை பொறுத்து மாற்றம் அடையலாம். இன்று முதல் வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. அதேவேளை எதிர்வரும் 19ஆம் திகதி வங்களா விரிகுடாவில் மீண்டும் ஒரு தாளமுகம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. அது தொடர்பான மேலதிக விவரங்களை எதிர்வரும் 14ஆம் திகதிக்கு பின்னரே உறுதிப்படுத்த முடியும் என்றார். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை போட்டியிட்டு 396 வேட்பாளர்களில் 362 வேட்பாளர்கள் தமது தேர்தல் கணக்கறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் கே அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலிருந்து 23 அரசியல் கட்சிகளும் 21 சுயேட்சை குழுக்களும் போட்டியிட்டன. இரண்டிலுமாக சேர்த்து 396 வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தனர். தேர்தல் முடிவடைந்த பின்னர் வேட்பாளர்கள் தமது கணக்கறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது இம்முறை கட்டாய சட்டமாக்கப்பட்டிருந்தது. நேற்று நள்ளிரவு வரை அதற்காக அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் 396 வேட்பாளர்களில் 362 வேட்பாளர்கள் தமது தேர்தல் கணக்கறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் கே அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கோப்பா குழுவின் தலைமை பதவியை எதிரணிக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் அந்த பதவிக்கு கலாநிதி கர்சடி சில்வாவை ஐக்கிய மக்கள் சக்தி நியமிக்கலாம் என தெரிய வருகின்றது. எனினும் எரான் விக்ரமரத்னவை தேசிய பட்டியலூடாக சபைக்கு கொண்டு வந்து அவரை கோப்பா தலைவராக்குவதற்குரிய பரிசீலனைகளும் இடம்பெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித்துக்கும் ஹர்சடி சில்வாவுக்கும் இடையில் மனக்கசப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அண்மை காலமாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொக்குவல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு மாவீரர் தின நினைவேந்தல் தொடர்பில் இருவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை கொக்குவல் பகுதியில் அமைந்துள்ள கிருபாகர சிவசுப்பிரமணிய ஆலயத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட நினைவேந்தல் தொடர்பாகவே 2 இளைஞர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதுடன் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையை மேம்படுத்துவதில் அமெரிக்கா மிகுந்த அக்கறையுடனும் அவதானத்துடனும் உள்ளதாக அமெரிக்காவின் தெற்காசிய மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள டொனால்ட் லூ பிரதமர் ஹரணியை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்தல், இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்துதல், கல்வி மற்றும் நிர்வாக ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்தல் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமரின் ஊடக பிரிவு அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியம் மேற்கொள்ளும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டதாக பிரதமரின் ஊடக பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற அரசியலமைப்பு குழுவின் உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தவிர்த்து ஏனைய 11 எதிர்க்கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 25 பேரில் இருந்து அரசியலமைப்பு குழுவில் பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்வதாக தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் முன்மொழிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதனை வரவேற்று வழிமொழிந்ததுடன்
ஸ்ரீதரனது நியமனத்தின் தேவைப்பாட்டையும் வலியுறுத்தியிருந்தார். சமநேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானை ரவி கருணாநாயக்க வழிமொழிந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தன்னை தானே பிரேரித்ததுடன் பின்னர் பின்வாங்கினார். அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோருக்கு இடையே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வாக்கெடுப்பின் அடிப்படையில் 11-10 என்ற அடிப்படையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஸ்ரீதரன் வெற்றி பெற்றார். இதேவேளை அரசமைப்பு பேரவைக்கு எதிர்க்கட்சி தலைவரின் பிரதிநிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் பிரதிநிதியாக ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதம் பாவா பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் பிரதிநிதி இன்னும் நியமிக்கப்படவில்லை என்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மூவரும் இன்னும் பெயரிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்பத் நேற்றைய தினம் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய குற்றத்துக்காகவே அவர் கொள்ளுப்பட்டி போலீசாரால் நேற்றைய தினம் மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் நேற்று முன்தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச பிணைமுறியாளர்களுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் இனி தம்மால் மாற்றங்களை செய்ய முடியாதுள்ளதாகவும் அரசாங்கம் மக்களுக்கு பொய் உரைக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினரான கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே கர்சடி சில்வா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: 2024 ஆண்டு 44 இலக்கு அரச நிதி முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் 2025 ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதிக்கு இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தில் இருந்து விலகினால் பாராதூரமான நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். இதுவே உண்மை. இதனையே நாங்களும் ஆரம்பத்திலிருந்து குறிப்பிட்டோம். சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்துவிட்டு செயற்பட முடியாது. இருப்பினும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சில நிபந்தனைகளை மேல் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தினோம். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் ஒன்றை குறிப்பிட்டுவிட்டு தற்போது நாடாளுமன்றத்திற்கு பிரிதொன்றை சமர்ப்பித்துள்ளது. சர்வதேச பிணைமுறியாளர்களுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஆகவே இனி ஏதும் செய்ய முடியாது என்று ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிடுவதை அவதானிக்க முடிகின்றது. ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. முடிந்தால் கைச்சாத்திட்ட ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பியுங்கள் என்று சவால் விடுகின்றேன். நாட்டு மக்களிடம் உண்மையை சொல்லுங்கள். 75 ஆண்டுகால அரசியலில் நாட்டுக்கு ஏதும் நன்மை கிடைக்கவில்லை என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் குறிப்பிடுவதை போன்று எந்த துறையிலும் நாடு முன்னேற்றம் அடைந்திருக்காது. அரசாங்கம் மக்களை ஏமாற்றியுள்ளது. ஏமாற்றமடைந்ததை மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.